கடைசி நிமிடம் வரை காத்திருந்தாரா விஜய்? தாவேகா காத்திருந்ததா? இல்ல வந்துருவாங்க. இல்ல இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அவர் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தாரு? ஓட்சோரி மேட்டர்ல ஆ. முத ராகுலுக்கு ஆதரவா அந்த கைதுக்கு கண்டிச்சு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டவர் விஜய் தான். அதுக்கு பிறகுதான் தமிழக முதல்வரே தன்னோட பதிவை செய்தார். சரி. ஆனால் அதே விஜய் வந்து ஜனநாயக ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஜனநாயகம் பற்றியும் பேச முடியல. என்டிகே செய்தி தொடர்பாளர் அபுபக்கர் பேசுகிற மாதிரி 2025 பட்ஜெட்டை பற்றி பேசினவர் 26 பட்ஜெட்டை பற்றியும் பேச முடியல. நேஷனல் ஹெரால்டு விஷயத்தில் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் ரிலீஃப் கிடைச்சதை ஸ்டாலின் வரவேற்ற மாதிரி இவரால் வரவேற்க முடியல. பாராளுமன்ற பிரச்சனை தொடர்பாக எக்ஸலத்தில் ஸ்டாலின் பதிவிடுற மாதிரி விஜயாலும் பதிவிட முடியல. ஜனநாயக ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ்னா வேண்டாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். ஆனால் முழுமையாக வந்த முடிவு என்னன்னா, தஞ்சாவூரில் பேசும்போது முல்லை பெரியாரில் என் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க, காவிரியில் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்டீங்களா? நானும் கேட்டேன். கேட்டீங்களா? கேட்டேன். அப்படியா? ஆமா. அதுல காங்கிரஸ் நிலைப்பாடு கேட்டீங்களா? காங்கிரஸ் நிலைப்பாடு கேட்கல. விஜய் நிலைப்பாடு. அப்போ இதுவரை பேசாம இருந்த விஜய் காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த இதை பேசுறாரு. ஆக்சுவலா அது கேட்டது சீமான் தான் கேட்டார், விஜய்கிட்ட கேட்கல. காங்கிரஸ் அடிக்கிறது விஜய் காங்கிரஸுக்கு ஆதரவா செய்திகள் வரும்போது காங்கிரஸை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு தான் சீமான் அதை கேட்டாரு. மீண்டும் நேத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லும் போதும் அவர் காங்கிரஸை அடிச்சு தான் விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு தவறுங்கிறது தான் மேலே வர்றதுக்கு பாசிட்டிவாக வரணும். காங்கிரஸுக்கு பார்கெனிங் ஏற்றுறதுக்கெல்லாம் வந்தால் இந்த நிலைமை தான்.